ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எப்போவும் நான் 5:30 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவேன். இன்றைக்கி பாப்பாவும் சீக்கிரம் எழுந்திரிச்சனால அவளை தூங்க வச்சுட்டு அது ஒர்க் ஸ்டார்ட் பண்ண லேட் ஆகிட்டு 6:30 மணி ஆகிட்டு. அதனால் எனக்கு சிம்பிளாக ரைஸ் வச்சுட்டு பட்டாணி குருமா, ஏற்கனவே நைட்டே பட்டாணி ஊற வச்சுருந்தேன். இதில் கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இந்த 3 மட்டும் போட்டு சிம்பிளாக ஒரு குருமா மட்டும் வச்சுட்டேன். ஏன்னா காலையிலே எனக்கு தண்ணி வேறு வந்துட்டு. அதுக்கடுத்து நான் சோறு எப்போவும் பானையில் தான் வடிப்பேன், குக்கர்லலாம் வைக்க மாட்டேன். பானையில் ரைஸ் வடிச்சிட்டு அதுக்கடுத்து நான் ஒரு காஃபியும் டீயும் போட்டு குடிச்சிட்டேன். டீ தான் போடுவேன், டீ போட்டு நான் குடிப்பேன். அதுக்குள்ளே பாப்பாவும் முழிச்சிட்டா. மணி 7:30 மணி ஆகிட்டு. பாப்பா முழிச்சிட்டா. பாப்பா முழிச்ச பிறகு அவளை வச்சுக்கிட்டே தான் அதுக்கடுத்து வேலையெல்லாம் செஞ்சேன். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி பொரியடலை வச்சு உருண்டை பிடிச்சி கொடுத்தேன். பொரியடலையை நான் மாவு திரித்து எப்போவும் ஒரு பாக்ஸில் வச்சுருப்பேன். அதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து அது கூட நாட்டு சக்கரை போட்டு நெய் இருந்தால் நெய் ஊற்றி அப்படி லட்டு மாதிரி பிடிச்சி கொடுக்கலாம். இன்றைக்கி நான் நெய் இல்லாதனால அதில் தண்ணி கொஞ்சம் கலந்து, ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. அதுக்கடுத்து ரொம்ப பிசு பிசுன்னு ஆயிடும். சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டா அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றக்குள்ள அது நல்லா இறுகி லட்டு மாதிரி நல்லா வந்துடும். அதனால் இன்றைக்கி பொரியலில் நாட்டு சக்கரை போட்டு உருண்டை பிடிச்சி தான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி எல்லோரும் அது மாதிரி செஞ்சுருக்கீங்க. நான் இன்றைக்கி அதுதான் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸு. அது பாப்பாவுக்கு கொடுத்தேன். பாப்பாவும் கொஞ்சம் சாப்பிடுவாள். அதனால் இன்றைக்கி மார்னிங் ஸ்நாக்ஸ் இதுதான் இருக்குது. கொஞ்சம் கட் பண்ணா இது 2 உருண்டை எடுத்து கூட கட் பண்ணு. கிளம்புக்கு ஸ்கூட்டி லேட் ஆயிட்டு. ஸ்கூட்டி என்ன பாடா படுறீங்க? crispy snacks very tasty. கட் பண்ணு. ஒரு 5-6 உருண்டை 2 பேருக்குமே பாக்ஸ் தான். ஆளுக்கு 3 உருண்டை வச்சுட்டேன். இது 2 பேருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கடுத்து லஞ்ச் பாக்ஸுக்கு ரைஸும் குருமா மட்டும்தான். எப்போவுமே ரைஸ் கூட குழம்பையும் ஊற்றி விரவி கொடுத்துருவேன். கூட்டு தனியாக கொடுப்பேன். இன்றைக்கி மார்னிங்கே தண்ணியும் பாப்பாவும் சீக்கிரம் முடிச்சிட்டாலும் அதனால் குழம்பு எதுவும் வைக்கல. வெள்ளிக்கிழமை முக்கால்வாசி சாம்பார் தான் வைப்பேன். இன்றைக்கி சாம்பார்னால் கண்டிப்பாக ஒரு கூட்டு வேறு வேணும். வைக்க டைம் இல்லைங்கிறதுனால குருமா மட்டும் வச்சு கொடுத்துட்டேன். அதனால் கூட்டு பாக்ஸில் குருமா வச்சாச்சு. ரைஸும் குருமாவும் தான் இன்றைக்கி காலையில் ஸ்கூலுக்கு லஞ்ச் அதுதான். அதே மாதிரி காலையில் பசங்க சாப்பிட்றதுக்கும் தோசையும் அந்த குருமாவையும் வச்சுமே அவங்க சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ 2 பேருக்குமே பாக்ஸில் எல்லாம் பேக் பண்ணி லஞ்ச் பேக்கில் வச்சாச்சு. வாட்டர் பாட்டில் 2 பேருக்குமே ஆளுக்கு ஒன்று வச்சாச்சு. 2 பேருக்கும் அது மாதிரி ஆளுக்கு ஒரு தோசை கொடுத்து அந்த பட்டாணி கூட்டு வச்சு கொடுத்துட்டேன். 2 பேருமே சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸையும் அவங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. எட்டரைக்கு 2 பேருக்கும் ஆட்டோ வரும். அதனால் கரெக்டாக 8:30க்கெலாம் வெளியே போய் 2 பேரும் நின்றுவாங்க. இவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கடுத்து நான் போய் வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, குப்பையாக கிடக்குலாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாப்பாவையும் குளித்து தூங்க